Hi, hello. Today's topic is bail. So, what are the documents are needed for filing the bail petition under section 437 of CRPC? ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ் பண்ணிட்டு ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்காருன்னா அவருக்கு பெயில் பெட்டிஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் ஆஃப் த அக்யூஸ்ட் அது மஸ்ட் வைக்கணும். தென் வக்காலத்து வித் ஸ்டாம்ப் ஒட்டி அட்டாச் பண்ணியிருக்கணும். தேர்டு பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் ஆஃப் த கவுன்சில், அந்த அட்வொகேட்டோட ஐடி ப்ரூஃப் அதை அட்டாச் பண்ணியிருக்கணும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா த பெயில் பெட்டிஷன் அண்டர் 437 பெயில் பெட்டிஷன் வித் ஃபேக்ட் ஆஃப் த கேஸ். தென் ப்ரேயர், உங்கள் எதனால் வந்து உங்களுக்கு பெயில் வேணுன்ற ஒரு ப்ளியாக ப்ரேயர் அது கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கோர்ட்டில் தான் நீங்கள் ஃபைல் பண்ணுவீங்க. அதோட பே ஸ்லிப் ஒரு காப்பீஸாக நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே ஒரு காப்பீஸாக எடுத்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஒரு நோட்டீஸாக நீங்கள் கண்டிப்பாக அனுப்பியிருக்கணும். இது எல்லாமே தான் டாக்குமெண்ட்ஸ் ஆர் நீடட் ஃபார் ஃபைலிங் த கேஸ் அண்டர் செக்ஷன் 437. The non-bailable offence it is completely discretionary power of the court. If the court can grant the bail or reject the bail petition. இப்போ கோர்ட் வந்து பெயில் கிராண்ட் பண்ணுறாங்கன்னா வித் கண்டிஷன் வித்தவுட் கண்டிஷன்லாம் வந்து கிராண்ட் பண்ணுவாங்க. வித் கண்டிஷனாக இட் இஸ் கண்டிஷனல் பெயில். அந்த கண்டிஷனல் பெயிலை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா தென் அதில் ரிலாக்ஸேஷன் கேட்கறதுக்கு செக்ஷன் 439 கிளாஸ் 1 ஆஃப் பியில் நீங்கள் ஒரு பெட்டிஷன் போடணும். அந்த பெட்டிஷன் போட்டு இந்த கோர்ட் சாட்டிஸ்ஃபைனா அந்த கண்டிஷனல் பெயிலில் வந்து செட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா அந்த கண்டிஷனல் பெயிலை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் 15 days வந்து லோக்கல் ஸ்டேஷனில் சைன் போட சொல்லுவாங்க. அப்படி வந்து கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த பெட்டிஷன் போட்டதுக்கப்புறம் இஃப் த கோர்ட் சாட்டிஸ்ஃபைனா அந்த கண்டிஷனை செட்டிஸ்ஃபை பண்ணி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க. இஃப் த கோர்ட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைனா அந்த கண்டிஷனை மாடிஃபை பண்ணி இன்னும் ஒரு 1 week எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் சைன் போடுங்க அப்படின்ட்டு ஒரு மாடிஃபைடாக இன்னொரு கண்டிஷனல் ஒரு பெயில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அண்டர் செக்ஷன் 437 மூலயமா ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸுக்கு நீங்கள் பெயில் பெட்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் அண்ட் தென் ப்ரொசீஜர் வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் செக்ஷன் 438 ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுன்றது பார்க்கலாம்.